Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Exercise 3.3 Problem number 10. The question is express the matrix as the sum of a symmetric and a skew symmetric matrix. ஒரு மேட்ரிக்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க 3 5 1 -1. இந்த மேட்ரிக்ஸை நான் எப்படி உடைக்கணுமா சம் ஆஃப் 2 மேட்ரிசஸாக எழுதணும். அதில் மொதல் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காகவும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப ஒரி பண்ணலாம் அவசியமே கிடையாது. இதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏன்னு பேர் எடுத்துக்கிறேன். லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் 3 5 1 -1. ஓகேயா, அடுத்ததாக என்னோட டார்கெட் என்ன, ஏவை இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட அடிஷனாக எழுதணும். ஸோ தென் கேபிட்டல் ஏவை ஐ கேன் ரைட் பி ப்ளஸ் கியூன்னு எழுதலாம். ஓகே, வேர் பி இஸ் நத்திங் பட் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ். அதே மாதிரி கியூவோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ். இதில் இந்த பி எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். Q எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த PQ வேல்யூ கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. ஸோ PQ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், ஏ டேஷ் வேணும். ஸோ அப்போ ஏலேருந்து ஏ டேஷ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ வேல்யூ இஸ் கிவன் அஸ் 3 5 1 -1. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 3 1 5 -1. ஓகேயா, ஸோ இது ஏவும் ஏ டேஷும் தெரிஞ்சிருச்சுன்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ இது கிளியராக இனி அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூக்கு என்ன பண்ணணும், ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி /2 போடணும். கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவையும் ஏ டேஷையும் சப்ராக்ட் பண்ணி 1/2 போடணும். அடுத்த ஸ்டெப் போடலாம். a plus a dash is equal to it is 3 5 1 -1 plus 3 1 5 -1. so that is equal to add பண்ணோம்னா என்ன கிடைக்கும், என்ட்ரி வைஸ் ஆட் பண்ணால் 6 6 6 0. இப்போ இதில் ஆஃப் எடுத்தோம்னா அதுதான் P. therefore P equal to 1/2 into a plus a dash. that is equal to the answer is 3 3 3 0. P-ஓட மேட்ரிக்ஸ் இதுதான். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், Q மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். Q மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு என்ன தேவை, a minus a dash. that is equal to 3 5 1 -1 minus 3 1 5 -1. ஸோ கரஸ்பாண்டிங்காக சப்ராக்ட் பண்ணுறேன். 3 minus 3 becomes 0. 5 minus 1 becomes 4. 1 minus 5 becomes -4. -1 minus -1 becomes +0. ஸோ அப்போ Qவோட வேல்யூ என்ன, 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை 1/2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 2 -2 0. அப்போது பியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, Qவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போ therefore கேபிட்டல் ஏவை அப்போ இப்படி எழுதலாம், P ப்ளஸ் Qன்னு எழுதலாம். இந்த இடத்துல P மேட்ரிக்ஸ் என்ன, 3 3 3 0 ப்ளஸ் மேட்ரிக்ஸ் 0 2 -2 0. இது என்ன செய்யக்கூடாதுன்னா திருப்பி ஆட் பண்ணி காமிக்கக்கூடாது. ஓகேயா, இதில் இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருக்கும், ரெண்டாவது மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். கிளியரா? Exercise 3.3 problem number 10. Express the matrix as the sum of a symmetric and a skew symmetric matrix. ஸோ மேட்ரிக்ஸ் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸை தான் நான் என்ன பண்ணணும், as a sum of symmetric and skew symmetric-ஆக எழுத ட்ரை பண்ணணும். முதல் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். let capital A equal to the matrix 6 -2 2 -2 3 -1 2 -1 3. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸை தான் நான் எப்படி எழுத போகிறேன், அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸாக எழுத போகிறேன், P அண்ட் Q. இதில் P எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்னால் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், Q எப்படிப்பட்டதுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த Pயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ். Qக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ்.
அப்போ இதை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 -2 2 -2 3 -1 2 -1 3. அப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட அடுத்த வேலை. ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே ரோவை காலமாக மாற்றுங்க. ரோவை காலமாக மாற்றினீங்கன்னா we are having 6 -2 2. செகண்ட் ரோ மாற்றும் போது -2 3 -1. தேர்ட் ரோ மாற்றும் போது 2 -1 3. இப்போ பியோட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும், ஏவையும் ஏ டேஷையும் ஆட் பண்ணி பை 2 போடணும். ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. நான் ஏ மேட்ரிக்ஸையும் ஏ டேஷ் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறேன். 6 + 6 12. -2 -2 becomes -4. 2 + 2 4. -2 -2 -4. அடுத்ததா 6 -2 + 4 -2 6. ஆஃப் போடும்போது என்னோட பி வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6 -2 2 -2 3 -1 2 -1 + 3. ஸோ திஸ் இஸ் மை பி மேட்ரிக்ஸ். இதே போல் கியூ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கியூக்குரிய ஃபார்முலா ஐ நோ தட் 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ். இப்போ இது கண்டுபிடிச்சி பாருங்கள், ஏவையும் ஏ டேஷையும் சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸும் பாருங்கள் அப்படியே இருக்குது, ஏவும் ஏ டேஷும் சிமிலராக இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 0 மேட்ரிக்ஸாக ஆகிடும். அப்போ கியூ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் 0. அப்போ தட் ஃபோர் கேபிட்டல் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் P + 0 மேட்ரிக்ஸ். இதுதான் என்னது அந்த எழுதக்கூடிய முறை. ஓகே, exercise 3.3 problem number 10. Express the matrix as the sum of a symmetric and a skew symmetric matrix. அப்போ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை தான் நான் என்ன பண்ணணும், சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக்காக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். லெட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 3 3 -1 -2 -2 1 -4 -5 2. இந்த மேட்ரிக்ஸை நான் இப்போ எப்படி எழுத போகிறேன், ஏ கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் addition of two matrices, that is P and Q. Here P எப்படி இருக்க போகுதுன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்க போகுது, Q வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. இந்த P மேட்ரிக்ஸுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ். Q மேட்ரிக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஏ மேட்ரிக்ஸில் இருந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைட்லேயே ஏ டேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ டேஷ் கண்டுபிடிச்சா ரோவை காலமாக மாற்றுங்க. அப்போ 3 3 -1 -2 -2 1 -4 -5 2. பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஏவையும் ஏ டேஷையும் கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணி பை 2 போடுங்க. ஸோ அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் பி கண்டுபிடிக்கிறேன். ஸோ மை பி இஸ் நத்திங் பட் 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ். ஸோ ஏ ப்ளஸ் ஏ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. மேட்ரிக்ஸை கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணுங்கள். 3 + 3 6. அடுத்ததாக 1 -5. அடுத்ததாக 1 -4 -4 -5 -4 + 4. ஓகே, இதை உள்ள 2வால் முடிஞ்ச அளவுக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ண முடியாததை அப்படியே பையில் போட்டு எழுதிருங்க. அப்போ 3 1/2 -5/2 1/2 -2 -2 -5/2 -2 + 2. இதுதான் என்னோட P மேட்ரிக்ஸ். ஸோ இதே மாதிரி Q மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். Q மேட்ரிக்ஸ் ஃபார்முலா இஸ் 1/2 இன்ட்டு Q matrix formula is nothing but Q is nothing but 1/2 into A minus A dash. So that is equal to 1/2 matrix A minus A dash போடுறேன். So A minus A dash corresponding subtract பண்ணுங்க. 0 5 plus 3 minus 1 sorry minus 5 minus 2 இது cancel ஆயிடும். அடுத்து 1 plus வரும் 6 -4 அப்போ -3 -5 -6 2 -2 0. இப்போ இதை என்ன பண்ணணும், 2வால் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0
5/2, 3/2, -5/2, 0, 3, -3/2, -3, 0. ஸோ இதுதான் என்னோட Q வேல்யூ. ஓகேயா? ஸோ அப்போ therefore என்னோட மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏவை எப்படி எழுதலாம்? P + Qன்னு எழுதலாம். P மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது, Q மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். Exercise 3.3, problem number 10. Express the matrix as the sum of a symmetric and a skew symmetric matrix. Matrix என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 5 -1 2. இந்த மேட்ரிக்ஸை அஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எழுதணுமா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கிறேன். லெட் கேபிட்டல் A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 1 5 -1 2. ஸோ இந்த கேபிட்டல் ஏங்கிற மேட்ரிக்ஸை அஸ் அ சம் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஸோ அப்போ தென் ஏ கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் P + Q. இதில் P எப்படி இருக்க போகுதுன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்க போகுது, Q எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்க போகுது. இந்த Pயோட ஃபார்முலா, அதாவது Pயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா P value is nothing but 1/2 into A plus A transpose. Similarly, Q value is 1/2 into A minus A transpose. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை as a sum of symmetric and skew symmetric மேட்ரிக்ஸை எழுதணும் அப்படின்னா Pயோட வேல்யூ இந்த வடிவத்தில் இருந்திருக்கணும், Qவோட வேல்யூ இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஸோ இப்போ P வேல்யூ Q வேல்யூ செப்பரேட்டாக கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. P வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார் தட் ஐ நீட் A டிரான்ஸ்போஸ். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் இருந்து ஐ ஃபைண்ட் A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸோட ஒர்க்கு நமக்கு தெரியும், ரோவை காலமாக மாற்றும், காலமாக ரோவாக மாற்றும். ஸோ அந்த வகையில் த மேட்ரிக்ஸ் பிகம்ஸ் ஃபஸ்ட் ரோ பிகம்ஸ் ஃபஸ்ட் காலம். ஸோ 1 5, செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் பிகம்ஸ் செகண்ட் காலம் என்ட்ரீஸாக வரும். ஸோ இப்போ -1 2. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவையும் A டேஷையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணணும்னா P வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ நான் A வேல்யூ எடுத்துக்கிறேன். என்னோட A வேல்யூ ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 1 5 -1 2. சிமிலர்லி A டேஷ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 1 -1 5 2. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், சப்ராக்ட் பண்ணியும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கும்போது ஐ ஹாவ் A + A dash is equal to A + A dashனா என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் என்ட்ரி வைஸ் அடிஷன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 1 + 1 becomes 2. Similarly 5 - 1 becomes +4. அடுத்ததா -1 + 5 becomes 4. 2 + 2 becomes 4. ஓகேயா? ஸோ இப்போ இதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், 1/2 மாற்றணும். ஸோ therefore P ஈக்குவல் டு 1/2 into the matrix 2 4 4 4. This is nothing but scalar product. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியவும் நான் என்ன பண்ணணும், 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ therefore I have the value is 1 2 2 2. Is it okay? ஸோ இதுதான் Pயோட வேல்யூ. ஸோ சிமிலர்லி ஃபைண்ட் Q வேல்யூ. ஸோ Q வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ஏலேருந்து A டேஷை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ A - A dash is equal to, அப்போ கரஸ்பாண்டிங்காக என்ட்ரி வைஸ் சப்ராக்ஷன் கொடுங்க. ஸோ 1 - 1 becomes 0. 5 - -1 becomes +6. -1 - 5 becomes -6. 2 - 2 becomes 0. ஓகே? ஸோ இப்போ A - A dash தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணோன்னா இட் கிவ்ஸ் Q வேல்யூ. ஸோ அப்போ Q இஸ் நத்திங் பட் 1/2 into the matrix 0 6 -6 0. ஈச் என்ட்ரியவும் 0வால் மல்டிப்ளை ஈச் என்ட்ரியவும் 1/2வால் மல்டிப்ளை பண்ணால் ஐ கெட் த மேட்ரிக்ஸ் இஸ் 0 3 -3 0. ஸோ அப்போது A மேட்ரிக்ஸை அஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக எழுதணும் அப்படின்னா அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட வேல்யூ Pயை கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் Qவோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ therefore A can be written like that. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் 1 2 2 2 ப்ளஸ் செகண்ட் இருக்கக்கூடியது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் 0 3 -3 0. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். Example number 22. Express the matrix capital B equal to ஒரு 3/3 matrix கொடுத்துருக்காங்க.
இதை என்ன பண்ணணுமா as the sum of a symmetric and a skew symmetric matrix you have to write it. ஸோ இந்த கான்செப்ட் ஏற்கனவே நல்லா பார்த்துட்டோம். ஒரு மேட்ரிக்ஸை வந்து as a sum of symmetric and skew symmetric matrixாக எழுதுறதுக்கு we know some concept. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு பின்னு அவங்களே பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I write let capital B can be written as P plus Q. இதில் P எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். Q எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த Pயோட ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் P is nothing but 1/2 இன்ட்டு நம்ம ஆல்வேஸ் A வச்சு பிடிச்சிருக்கோம், இப்போ B வச்சு எழுதணும். ஸோ இப்போ B ப்ளஸ் B டேஷ் அண்டு Q is nothing but 1/2 இன்ட்டு B மைனஸ் B டேஷ். ஓகே, இப்போ இந்த PQ வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா வேலை முடிஞ்சது. P வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? B மேட்ரிக்ஸ் வேணும், அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் B மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். மை B மேட்ரிக்ஸ் இஸ் 2 -2 -4 -1 +3 +4 1 -2 -3. ஸோ B மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம ப்ராப்ளத்திலே B மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ B டேஷ் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணும்? ரோவை காலமாக மாற்றும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ என்ட்ரிஸ் எல்லாத்தையும் காலம் வைஸ் எழுதுகிறேன். 2 -2 -4, செகண்ட் ரோ என்ட்ரிஸ் -1 3 4, தேர்ட் ரோ என்ட்ரி 1 -2 -3. ஸோ இப்போ B டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா P வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு Bயவும் B டேஷையும் ஆட் பண்ணி 1/2 போடணும். ஸோ அப்போ நான் எழுதுகிறேன் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி அப்போ P மேட்ரிக்ஸ் வேல்யூ இஸ் 1/2 இன்ட்டு B ப்ளஸ் B டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு B மேட்ரிக்ஸையும் B டேஷ் மேட்ரிக்ஸையும் என்ட்ரி வைஸ் அடிஷன் கொடுங்க. அப்போ ஹியர் 2 + 2 becomes 4, -2 -1 becomes -3, -4 + 1 becomes -3, -2 -1 becomes -3, 3 + 3 becomes 6, 4 - 2 becomes +2, 1 - 4 becomes -3, -2 + 4 becomes +2, -3 - 3 becomes -6. இப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரியை 1/2வோட ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு 1/2 இன்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியவும் 1/2வால் மல்டிப்ளை பண்ணணும். எந்தெந்த நம்பர்ஸ் 2வால் கேன்சல் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும், அப்போ 2. நெக்ஸ்ட் ஒன் இஸ் -3/2 -3/2. Here also -3/2, 6/2 becomes 3, 2/2 becomes 1, -3/2, 2/2 becomes 1, -6/2 becomes -3. அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா B மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஐ நீட் Q மேட்ரிக்ஸ். ஸோ Q மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? Q மேட்ரிக்ஸ்க்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் 1/2 இன்ட்டு B மைனஸ் B டேஷ். அதாவது B மேட்ரிக்ஸ்லேருந்து டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை கரஸ்பாண்டிங்காக சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1/2. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். B மைனஸ் B டேஷுங்கும் போது என்ட்ரி வைஸ் சப்ராக்ஷன் கொடுங்க. அப்போ 2 - 2 becomes 0. ஸோ அப்போ என்ட்ரி வைஸ் சப்ராக்ஷன் கொடுக்கும்போது 0. அடுத்த என்ட்ரி -2 -1 என்ன ஆகும்? -1 வரும். அடுத்து -4 -1 becomes -5. Next one is -1 -2 becomes +1. Next 3 - 3 0. 4 -2 becomes +6. Next 1 -4 becomes +5. -2 -4 becomes -6. -3 -3 becomes +0. ஓகே, ஸோ இப்போ உள்ளே என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸோட 1/2 ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்ட்ரிஸை 1/2வால் டிவைட் பண்ண முடிஞ்சதை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ தட் ஃபோர் Q is nothing but 0 -1/2 -5/2 1/2 0 6/2 becomes 3 5/2 -3 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்டு Q மேட்ரிக்ஸ். அப்போது என்னோட கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பியை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ சம் ஆஃப் B அண்ட் Q B மேட்ரிக்ஸ் வேல்யூவை நான் எழுதிக்கிறேன். இட் இஸ் 2 -3/2 -3/2. ஹியர் -3/2 3 1. Next is -3/2 1 -3.
இது பி மேட்ரிக்ஸ் வேல்யூ. இது எப்படி இருக்கும்? இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ப்ளஸ் Q மேட்ரிக்ஸ் என்ன? Q மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் 0 minus 1/2 minus 5/2 1/2 0 3 5/2 minus 3 0. ஸோ இதுதான் என்னென்னா the required sum of சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ பி என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கும், செகண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சிமெட்ரிக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மெயின் டயகனலில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மெயின் டயகனலுக்கு இந்த மாதிரி கிராசிங்கில் விட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஆல் ஆர் ஜீரோஸாக இருக்கும். இங்கே ஜீரோஸாக இருக்குது. இந்த மாதிரி கிராசிங் விட்டு பார்க்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி சேமாக இருக்கும், பட் டிஃபர் பை சைன். இங்கே -1/2னா இங்கே +1/2, -5/2னா +5/2, +3னா -3. ஓகே, ஸோ இதிலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர்.